வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எமது துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட துறைகள் அவர்கள் அந்த துறையில் ஏற்பட்டு கொண்ட சவால்கள் மற்றும் அவர்களது அனுபவங்களை நாம் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரம் எமது நிகழ்ச்சியில் மட்டக்களப்பு காத்தான்குடியின் முன்னாள் நகர முதல்வர் SHM அஸ்வர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை முதலில் நிகழ்ச்சியினூடாக உள்வாங்கிக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல. நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்களை பற்றி அறிமுகத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். நான் காத்தான்குடியின் முன்னாள் நகரசபை தவிசாளர். முன்னாள் 2000 நான் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு 2007ஆம் ஆண்டு, அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட 2007ஆம் ஆண்டு தொடக்கம் 2 வருடங்கள் நான் நகரசபை உறுப்பினராக இருந்தேன். அதற்கு பிறகு நான் உதவி தவிசாளராக 3 வருடங்கள் முன்னாள் நகர முதல்வர்கள் அவங்க வேறு வேறு இதுகளுக்கு மேலதிக மாகாண சபைக்கு போனதுக்கு பிறகு நான் உதவி தவிசாளராக 3 வருடங்கள் கடமையாற்றினேன். அதன் பிறகு 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக 5 வருடங்கள் நகர முதல்வராக கடமையாற்றினேன். அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த அடுத்த தேர்தலில் போட்டியிட்டு அதிலேயும் நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டு காத்தான்குடியில் தொடர்ச்சியாக 10 வருடங்கள் நகர முதல்வராகவும் 3 வருடங்கள் உதவி தவிசாளராகவும் 2 வருடங்கள் நகரசபை உறுப்பினராகவும் நான் உள்ளூராட்சி மன்றத்தில் நகரசபையில் இருந்திருக்கின்றேன். உங்களது ஆரம்ப கல்வி எந்த பாடசாலையில் எங்கே ஆரம்பித்தது? நான் காத்தான்குடி மெத்தைப்பள்ளி வாயல் வித்தியாலயத்தில் 5ஆம் ஆண்டு வரை கல்வி கற்றேன். அதற்கு பிறகு கல்முனை கார்மெல் பட்டிமா கல்லூரியில் 8ஆம் ஆண்டு வரையும் கல்வி கற்றேன். அதன் பிறகு யுத்த சூழ்நிலை காரணமாக அங்கே கல்வியை தொடர இயலாமல் போய் மீண்டும் காத்தான்குடி மத்திய வித்தியாலயத்தில் கல்வியை தொடர்ந்து OL வரையும் நான் கல்வியை கற்றேன். உங்களது பாடசாலை காலத்தில் உங்களது நட்பு வட்டாரங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த நட்பு வட்டாரங்கள் தற்பொழுதும் உங்களோட இருக்கிறார்களா? நாங்கள் எங்களோட AL டீம் OL பேட்ச் என்று போட்டு நாங்கள் தற்பொழுதும் ஒரு குரூப்பாக ஒன்று கூடி ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அடிக்கடி புரோகிராம்கள் செய்வதும் அதுக்கு காரணம் எங்களை காத்தான்குடி மத்திய வித்தியாலய தேசிய பாடசாலையில் பழைய மாணவர்களை ஒன்று கூட்டி பெட் டு ஸ்கூல் என்ற ஒரு புரோகிரத்தில் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஒன்று கூடப்பட்டு இப்போ தற்பொழுது பெரிய ஒரு குடும்பமாக நாங்கள் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட எங்களோட 72ஆம் ஆண்டு பிறந்த நண்பர்கள், பாடசாலை நண்பர்கள் என்று ஒரு குடும்பமாக நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம். இந்த நட்பு வட்டாரங்களை குடும்பமாக கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களது குடும்பம் எப்படி? பிள்ளைகள் எத்தனை பேர்? எனக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகள் கல்லலியா மதரசாவில் அவர் அரபி கல்வியையும் உலக கல்வியையும் கற்று அவர் AL 2AB ரிசல்ட்ஸ் எடுத்து தற்பொழுது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் திருமணமும் ஆகிவிட்டதாகி திருமண பிறகும் கல்வியை தொடர்ச்சியாக செஞ்சீங்க. அடுத்தது மகன், அவர் இந்த முறை OL எழுதி போட்டு AL படிச்சுட்டு இருக்கார். அடுத்தது மகள் 3ஆவது ஆள். அவள் இந்த முறை OL எக்ஸாம் இந்த வார OL எழுதுறதுக்கு இருக்கா. அடுத்தது மகன், அவர் இந்த முறை 5ஆம் ஆண்டு பரிசு. அடுத்ததாக இந்த அரசியல், அந்த அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்ற ஆசை எங்கிருந்து வந்தது? யாரையும் ஒரு முன்னுதாரணமாக வைத்து இந்த அரசியலில் இவ்வளவு வேலையை செய்தது? நான் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்தேன். சமூக பணியில் தொடர்ச்சியாக யுத்த கால பகுதி மற்ற இதுகளில் சமூக சார்ந்த வேலை திட்டங்களில் என்னால் வேண்டிய அளவு நான் வேலை செஞ்சேன். எனக்கு அரசியலில் வரணும் என்று போட்டு எந்த எண்ணமும் இருக்கவில்லை, அதுக்குரிய நோக்கமும் இருக்கவில்லை. எனக்கு
திடீரென்று நான் ஹிஸ்புல்லா சார் 2007ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அந்த வயது குறைந்த ஆட்கள் அந்த லிஸ்ட்டில் போடணும் என்று போட்டு பேரை போடக்குள்ள எங்களோட முன்னாள் நகர முதல்வர் முன்னாள் எங்களோட அப்துல் ஜவாத் சார் அவர்கள் அவர் தான் அந்த எலெக்ஷனை தலைமை தாங்கி நடத்துறதுக்கு அவர் தான் கேட்குறதுக்கு லிஸ்ட்டு போடக்குள்ள கட்டாயம் அஸ்பரையும் போடுங்க என்று சொல்லி அந்த லிஸ்ட்டில் என்ன உள்வாங்கி நான் எனக்கு தேர்தலில் விருப்பமும் இல்லை அப்போ உள்வாங்கப்பட்டு நான் வீட்டு இருக்கேன்னு கால் பண்ணாங்க ஜவாத் சார் மொதல் போயிட்டார் அவர் கால் பண்ணாங்க அஸ்பர் நான் உங்களை எலெக்ஷன் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன் இந்த சார்பாக போட்டிருக்கேன் ஹிஸ்புல்லா சார் கட்சியில் போட்டிருக்கேன் உங்களை நீங்கள் எலெக்ஷன் கேட்கணும் இந்த முறை உங்களோட ஐடி அடிச்சாமானே பஸ்ராஜ் வருவார் கொடுத்து அனுப்புங்க ஓடி என்கிட்ட சொன்னார் இல்லை சார் நான் எனக்கு ஐடியா இல்லை நான் குடும்பத்திலாம் கேட்கணும்னு சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை அது நீங்கள் நம்மளோட சேர்ந்து கேட்குறதா சார் நீங்கள் கேளுங்க என்று சொன்னார் ஐடியா கொப்பியை கொடுத்து அனுப்பினேன் எலெக்ஷன் நடந்தது கூட நான் அந்த எலெக்ஷன் டைமில் கூட நான் பெருசாக கென்வேஸ் போயும் இல்லை எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டு போயும் இல்லை நான் ஆனால் எலெக்ஷன் என்ற இடத்தையும் வரல நான் கவுண்டிங் வரல எலெக்ஷன் முடிய நான் வீட்டை தூங்கிட்டேன் காலத்தில் ஒலிம்பிக்லையும் போடுறேன் நான் 4வது மொத்தம் 9 பேர் செலக்ட் பண்ணப்படுற இடத்துல நான் 4வது ஆளாக செலக்ட் பண்ணப்பட்டிருந்தேன் 4வது ஆளாக அது முதற்தடவையாக 4வது ஆளாக வந்திருந்தேன் முதல் தடவை எங்கள் அப்துல் ஜவாத் சார் அவர்கள் மற்ற முபீத் சார் 2 ஓட்டு அடுத்தது மர்சூக் காமலவே 4வது நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அதன் பிறகு தொடர்ச்சியாக பொலிட்டிக்கலில் செலக்ட் பண்ணப்பட்டு அதில் ஜவாத் சார் சுயினம் காரணமாக அவர் பென்ஷன் அவர் இதாகிட்டார் அதுக்கு பிறகு முபீன் சார் தவிசாளராக தெரிவு செய்ய அவர் வந்தார் முபீன் சாரும் மாகாண சபையில் எலெக்ஷன் கேட்டு அவரும் போயிட்டார் போனது பிறகு மர்சுகாமல் சேர்மன் ஆகினார் நான் உதவி தவிசாளராக அது பின்னர் நீங்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட வருடம் உங்களது அந்த மனம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் உதவி தவிசாளர் இருக்கிற காலத்திலையும் தவிசாளர் என்ற அந்த அந்த உதவி தவிசாளருக்குரிய 100 வீதம் அதிகாரத்தை முன்னாள் தவிசாளர் மர்சுகாமல் எனக்கு வழங்கியிருந்தார் நான் நேரடியாக மக்களுக்கு அந்த கடமைகளை சரிவட செய்த காரணத்தினால்தான் 2வது தரமும் அந்த எலெக்ஷன் அடுத்த மெம்பர் அடுத்த சேர்மன் எலெக்ஷன் அடுத்த கேட்டபோது அதில் தெரிவு செய்யப்பட்டு நான் அந்த பதவியை பாரமெடுத்த பிறகு ஒரு சந்தோஷம். நான் அதில் உண்மையாக ஊரில் உள்ள பிரச்சனைகளை முடிவுக்குள்ளே கொண்டு வரணும். காத்தாங்குடியை பொறுத்தளவில் குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே கூடுதலான மக்கள் வாழ்கிற இடம் 3.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே வாழ்கிறாங்க. அதுக்குள்ளே தொழிற்சாலைகள் மத கைத்தொழில் சப்பாத்து தொழிற்சாலைகள் தொழில் இண்டஸ்ட்ரீஸ்கள் பெரு பாடசாலைகள் கல்வி திணைக்களங்கள் இது போன்ற பல இடங்கள் அரசு திணைக்களங்கள் எல்லாம் இருந்தாலும் குறுகிய நிலப்பரப்புகளை கூடுதலான மக்கள் வாழத்தை நாடி நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு அந்த ஊரில் எனக்கு. அப்போ நான் சந்தோஷப்பட்டேன். இறைவன் நான் இந்த கூட்டாளி மாட்டையும் கதைக்கிறேன். நான் இந்த அரசியலுக்குள்ளே வரணும் என்று நினைச்சிருக்கையும் இல்லை. இறைவன் நம்மளை நாடி இருக்கான் போல காத்தாங்குடியில் என்னோட போட்டிவிட்ட நிறைய பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், லோயர்மார் நிறைய கல்வியில் துறை சார்ந்த அனுபவம் உள்ள ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் போட்டிக்கிட்டாங்க அந்த தவிசாளரில் வரணும் கொண்டு போட்டு. ஆனால் இறைவன் அவங்கள யாரையும் நாடலை. எனக்கு அந்த இறைவன் நாடினத்தை நாடி அந்த நாட்டத்தை வச்சு நான் அந்த இடத்துல போய் நிறைய பிரச்சனைகள் காத்தாங்குடி நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. அந்த சேலஞ்சுகளை நிறைவேற்றுறதுக்கு இறைவன் நம்மளை அனுப்பிடிக்கான்னு நான் நினச்சிட்டேன். அதோடையோ அந்த வேலை திட்டங்களை செய்வதற்கு நான் ஊரில் உள்ள துறை சார்ந்தாக்கள், வெளிநாட்டில் உள்ள துறை சார்ந்தாக்கள், காத்தாங்குடியை சேர்ந்தாக்கள், வெளிநாட்டில் வாழ்கிற ஆக்களோட துறை சார்ந்தாக்களோட நம்மளோட ஊர் நிலைமைகளை பற்றி கதைச்சி பேசி நாங்கள் காத்தாங்குடியை எப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் என்று சேர்ந்து ஹிஸ்புல்லா சாரும் ஒரு காத்தாங்குடியை பற்றி கனவு காண்றாள்.
அப்துல் ஜவாத் சாரும் கனவு வாழ்ந்தார். அதுக்கு முதல் எங்களோட அப்துல் ஜவாத் சாருக்கு முதல் இருந்த சேமன் அகமல்லது அவங்களும் காத்தாங்குடியை பற்றி கனவு வாழ்ந்த எப்படி காத்தாங்குடி பிடிக்கணும். அது அவங்களோட நான் கூட பெருங்காலமிக்கு அடி ஹிஸ்புல்லா அமைச்சரோட கூடுதலான காலம் நான் இருந்தனாலே அவரோட சிந்தனைகள் எல்லாம் சொல்லப்படக்குள்ள இந்த காத்தாங்குடி இப்படி இருக்கணும், இலங்கையில் ஒரு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய அழகான ஒரு நகரமாக இருக்கணும், இந்த நகரத்தை இலங்கையில் உள்ள எல்லாரும் பார்வையிட வரணும், அந்த டூரிசமாக பார்வையிட காத்தாங்குடி என்ற ஊரை பார்க்க வரணும், பிஸ்னஸில் டாப் லெவலில் மக்களை எவ்வளோ தூரம் அவங்களுக்கு நம்மளால் வேண்டிய ஹெல்ப்பை பண்ணி அவங்கள பிஸ்னஸ்களை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள பிஸ்னஸ்காராக்கத்தை நம்மளோட ஊராக்கள் அவங்கள பிஸ்னஸை இலங்கையிலேயும் முன்மாதிரியான பிஸ்னஸ் தளமாக மாற்றணும், டூரிசத்துலேயும் ஒரு மைய புள்ளியாக மாற்றணும். உலகத்தில் வெளிநாட்டவர்கள் ஃபாரின் டூரிசம் வரக்குள்ளையும் காத்தாங்குடி ஒரு நகரத்தை வந்து பார்க்கணும் என்ற மாதிரி தான் அவரோட எண்ண கருவில் இருந்துச்சு. அந்த எண்ணத்தை நானும் நிறைவேற்றணும்னா அவருக்கு பின்னால் தொடர்ச்சியாக அந்த இதை செய்கிறதுக்கான அது நிலையான நிரந்தரமான திட்டமாக செய்யணும் என்று பக்கபலமாக இருந்து செயல்படுறதுனால வெற்றிகரமாக இறைவன் அருளால் நாங்கள் நினைச்சதில் ஒரு 100% நடந்தாலும் ஆனால் இன்னும் அதில் சில குறைபாடுகள் இருக்கு, அதை செஞ்சுட்டு போகணும். தொடர்ச்சியாக உரையாடலாம் சிறியதொரு விளம்பர நிலையை தொடர்ந்து. விளம்பர நிலையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம் துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு. தொடர்ச்சியாக உரையாடலாம். நீங்கள் கூறியிருந்தீர்கள் குறுகிய நிலப்பரப்பில் அதிகமான மக்கள் வாழ்கிற இடம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ இப்படியான அதிகமான மக்கள், தொழிற்சாலைகள், வியாபார நிலையங்கள்லாம் இருக்கிற இடத்துல அதிகமான கழிவுகள் சேரும் இல்லையா? அந்த கழிவகத்தில் செயற்பாடுகள் எவ்வாறு முன்னெடுத்தீங்க நீங்கள்? காத்தாங்குடி நகரை பொறுத்தளவில் திம்ம கழிவகட்டலுங்கிறது பாரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. நான் நகர முதல்வராக கடமையை பொறுப்பேற்றவுடன் எனக்கு அந்த 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பில் பெரிய ஒரு பாரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தில் காத்தாங்குடியில் சேர்கிற கழிவுகளை கொண்டு நாங்கள் ஆத்தாங்கரை அண்டிய பகுதியெல்லாம் கொட்டுறது. அப்போ அந்த கழிவெல்லாம் திருப்பி வெள்ளத்தில் இதாகி ஊருக்குள்ளே நாய் வர தூங்கிட்டு வெள்ளம் பெருக்கெடுத்துட்டு இப்போ வெள்ளத்தால் ஊரும் தாண்டிட்டு கழிவகட்டலுக்கு இடமும் இல்லை. அதோட எங்களோட மாட இருக்கிற மடுவமும் ஸ்லோட் ஹவுஸுங்கிற சில அதுவும் அவடத்த பிரச்சனை, அதுவும் நீதிமன்றத்தை மக்கள் அதுவும் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அதையும் ஒரு பாரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று தான் நான் நகர முதல்வர் என்ற பதவியை பாரமடுத்தேன். ஒன்று திம்ம கழிவாகட்டல், அடுத்தது வடிகான், அடுத்தது மடுவம் போன்ற பிரச்சனையில் பேஸ் பண்ணி தான் நான் அந்த பதவியை பாரமெடுக்க வந்து பிரச்சனையாக வந்த உடனே காத்தாங்குடி நகரத்துக்கு ஒரு திட்டமிடப்பட்ட வடிகான் அமைக்க வேண்டும் என்று போட்டு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று செய்யணும் என்று திட்டமிட்டு ஒரு காத்தாங்குடி நகரத்துக்கு ஒரு திட்டமிடப்பட்ட முறையில் ஒரு வடிகானுக்குரிய மாஸ்டர் பிளான் ஒன்று செஞ்சிருக்கின்றோம். அது கரையோர லேண்ட் ரெக்ளமேஷன் கோஆப்ரேஷன் காணி மீட்பு திணைக்களம் என்று சொல்கிறது. அந்த திணைக்களத்திலும் கூட துறை சார்ந்த பொறியியலாளர்களை வச்சு அந்த பிளானை செஞ்சு அந்த பிளானை வச்சு தான் இப்பயும் காத்தாங்குடியில் எங்கே ஒரு வடிகான் கட்டுறானே அந்த பிளேனூடாகத்தான் வடிகான்கள் அமைக்கப்பட்டு. ஆனால் இன்னும் என்னை பொறுத்தளவு 50% 60% வடிகான்கள் தான் அந்த பிளேனூடாக கட்டப்பட்டிருக்கு. மீதியாக உள்ள வடிகான்களை கட்டினா தான் அது முற்று முழுதாக 2013ஆம் ஆண்டு செய்யப்பட்ட பிளான் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதோட பாரிய பிரச்சனை திம்ம கழிவாட்டல் காத்தாங்குடி ஆத்தங்கரையில் குப்பையில் கொட்டிட்டு அந்த மக்கள் இதுக்கு கொட்டப்படான்னு சொல்லிட்டு நாங்கள் குப்பையில் கொட்டுறதுக்கு அன்றம் சிவனேஸ்வரர் அந்த முதலமைச்சராக இருந்தார். அந்த டைமில் ஊர் மக்கள் சொன்னாங்க, நீங்கள் காணிகளில் வெளியிடங்களில் கேளுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இது கழிவுகளை கொண்டு கொட்டி வாங்கி நாம் ஏதாவது ஒரு செப்பரேட்டி சென்டர் செய்யலாம் வாங்கலாம்னு போட்டு அதோட எங்களோட முன்னாள் நகர முதல்வராக இருந்த மரசுக்காமலை கூட பாலமுனை பகுதிகளில் ஒரு காணியை கொள்வனவு செய்து நாங்கள் அதை திம்ம கழிவாட்டலுக்கு நடைமுறைப்படுத்த வேணும் என்று செயல்பட்ட போது ஆரையம்பேரி பிரதேச சபையால் அதுக்கு அனுமதி வழங்கலை. அதை செய்கிறதுக்கு அனுமதி தரணும்னா அனுமதி தரலை. அப்போ அதோடையோ கேன்சல் ஆகிட்டு அப்போ நாங்கள் குப்பையில் பாலமுனையில் பகுதிகளில் சில
மண் எடுத்து மடுவல் இருந்தது, மடுவலில் கொட்டிகிட்டு இருந்தோம். அதையும் கொட்ட போடான்னு போட்டு மக்கள் உண்மையாத மக்கள் அவங்களோட பிரச்சனை, உண்மையாத அவங்களுக்கு பிரச்சனை. உண்மையாக சூழலை மாசடைய வைக்கிறது, பூமி வளத்தை பழுதாக்க வைக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாலும். ஆனால் எங்கள் பிரச்சனையை முடிக்கணும்னு போட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்தேன். என்ன வந்தாலும் சரி தான், அரச காணிகளை யாரும் தரப்போகிறதும் இல்லை, அரச காணிகள் எடுத்து எந்த பிரயோசனம் நடக்க போகிறதில்லை. எனக்கு நான் அரச காணி கேட்டு பல இடங்களில் வீதி போராட்டங்கள், கச்சேரியில், டிஎஸ் ஆஃபீஸில், அது மாதிரி அமைச்சர்களை சந்தித்து வாங்கி வீதியில் குப்பையை கொட்டி போட்டு ரோட்டில் இருந்து வாங்கி போராட்டங்கள் பண்ணி எங்களுக்கு அரச காணிகளை தாங்கன்னு கேட்டோம். ஆனால் நாங்கள் அரச காணிகளை கேட்டபோது எங்களுக்கு உள்ள துறை சார்ந்த ஆக்கள், சில துறை சார்ந்த ஆக்கள், பல நிர்வாக உத்தியோகத்தர்கள் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. சேர்மன், நீங்கள் வெளியூர்களில் வெளி மாவட்டங்களில் பக்கத்தில் மாவட்டங்களில் இந்த பக்கத்தில் பகுதிகளில் நீங்கள் இடத்தை கேட்டு போகிறீங்க. ஆனால் அந்த இடங்கள் ஒவ்வொரு காலமும் ஒரு ஆட்சிகள் வரும், அவங்க நிப்பாட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு அதை திருப்பி தொடர்ந்து கொண்டு போயலாம் போய்த்திடும். உதாரணமாக மட்டக்களப்பில் இல்லாட்டி ஆரையும் இதில் ஒரு இடத்தை எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னொரு பொடி கொண்டு வந்து உடனடியாக காத்தாங்குடி நகரசபை குப்பையை நிப்பாட்டணும் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக போயிடும். நீங்கள் உங்களோட ஊருக்குள்ளேயே உங்களோட பிரச்சனையை முடிங்க என்று எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா சாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணார், ஊருக்குள்ளேருந்து பிரச்சனையை பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் வேலை திட்டத்தை மேற்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு மறக்கையில் ஒன்று அமலநாதன் என்று போட்டு ஒரு மினிஸ்ட்ரி செக்ரட்டரியாலாம் இருந்தார், பிள்ளையான மினிஸ்டருக்கு செக்ரட்டரியாக இருந்தால். அவரும் எனக்கு இந்த டே என்று காய்க்கிற டே சேமஞ்சி வா, நீ வெளியூரில் எல்லாம் கொண்டு வெளியூரில் குப்பையை கொட்டையெல்லாம் ஊருக்குள்ளே இடத்தை பாருன்னு போட்டு ஒரு அன்பா சென்ன. அதுகளை வச்சு நான் முடிவெடுத்து காத்தாங்குடி அரச காணிகள் இல்லை, தனியார் காணிகள் தான் இருக்குது. அப்போ காசை கொடுத்து தான் வாங்கணும். நகரசபையிலையும் காசு இல்லை. நான் நகரசபையை ஜவாத் சேர்ற முதல் பாரமடுக்கக்குள்ளே நகரசபை பாரமடுக்குள்ளே 4-5 வெஹிக்கிள் தான் இருந்துச்சு. 2007ஆம் ஆண்டு 5 வாகனம் தான் நகரசபைக்கு திம்ம கழிவாட்டலுக்கு இருந்துச்சு. அக்கௌண்ட்டில் 44,000 50,000 காசியாக இருந்துச்சு. அந்த காலப்பகுதியில் நகரசபை பாரமடு எடுத்து அந்த சபையை அப்படியே கொண்டு போயிட்டுக்குள்ளே இப்படியான திம்ம கழிவாட்டல் இப்படியான பிரச்சனைகள் வர பாரிய சேலஞ்சாகி ஊருக்குள்ளே காசை கலெக்ஷன் பண்ணணும்னு நாங்கள் திட்டமிட்டோம். ஒரு வீட்டுக்கு நான் போய் ஜவாத் சார் தான் சம்மனில் தலைவராக இருந்தார், அவர்கிட்ட போய் வேண்டுகோளை விடுத்தோம். உடனடியாக ஊருக்குள்ளே ஒரு வீட்டுக்கு 500 ரூபா மீனி காசுகளை திரட்டுறது என்று திட்டமிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஊருக்குள்ளே எல்லா வீட்லேயும் 500 ரூபா காசி தந்தாங்க. கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாய்க்கிட்ட காசி ஊர் மக்கள் 500 வீட்டுக்கு 500 மக்கள் பங்களிப்பு. சின்ன விஷயம் இல்லை, பாரிய ஒரு விஷயம். நான் ஜெர்மனில் போய் இந்த விஷயத்தை என்ன பேச சொல்லி நான் பேசியிருக்கேன். திம்ம கழிவாட்டில் மக்கள் காசு பங்களிப்போட எப்படி அந்த காசை வாங்கினோம். ஒரு ஆள் சொன்னார், ஒரு காசி கலெக்ஷன் பண்ண போன ஒவ்வொரு பள்ளி வாயிலால், அதை பொறுமதியை சொல்கிறேங்க, பள்ளி வாயிலால் ஒவ்வொரு பள்ளி வாயிலும் கலெக்ட் பண்ணோம். ஒரு வீட்டை போனோடனே ஒரு வயது முறிந்த ஒரு அம்மா, அஸ்பர் தம்பி அந்த குப்பை கொடுறதுக்கு நம்ம ஊரில் குப்பை பிரச்சனை பெரிய பிரச்சனை, நம்ம குப்பை ஓட்டுறதுக்கு அந்த காசி அதுதான் வந்து என்ன கேட்டோம். அவர் முடிச்சோன்னில் காசு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா அப்படி காசி குத்தி காசாக இருந்துச்சு. 328 ரூபா காசு எண்ணி எடுத்து அதை காணி வாங்குறதுக்கு காசை கொடு. நான் மகத்தாயினாலும் நான் அந்த காணியை வாங்கி ஊருக்குள்ள அந்த 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 முதிய அந்த அந்த அம்மாவுக்கு அந்த 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 குப்பையில் உள்ள பிரச்சனை அந்த பொம்பளைக்கு தந்துருக்கு. அப்போ அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் அந்த காலகட்டத்தில் ஊரில் உள்ள பல அரசியல்வாதிகள் பல எதிரான இருந்தார்கள். இல்லை ஊருக்குள்ளே காணி வாங்கப்படா, அது செய்யப்படா, ஊருக்குள்ளே குப்பையை கொட்டப்படா, அரசாங்கம் தான் காணி தர ஒன்று, நீங்கள் அரசாங்கத்தில் கேளுங்க வாங்க, பெரிய பெரிய காசு கொடுக்க வானான்லாம் பெரிய சேலஞ்சை உருவாக்கினாங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் அந்த காசு தந்து நாங்கள் 28 லட்சம் ரூபாய்க்கு மேலே காசு தந்து நாங்கள் இடங்களை அடையாளப்படுத்தி இடத்துல பல இடங்களை அடையாளப்படுத்தி ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி அந்த இடத்த நாங்கள் 110 பேஜ் ஸ்டார்டில் வாங்கினோம். இன்றைக்கு இதுவரையிலே நகர சபையால் கிட்டத்தட்ட 8 ஏக்கர் கிட்டத்தட்ட 8-9 ஏக்கர் கிட்ட காணியை அந்த ஏரியா வாங்கிருக்கோம். திம்ம கழிவாட்டலுக்கு மட்டும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோம். அதில் அதோட
அந்த இடத்தை வாங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த அதில் சுழல் டெம்பரியாக கட்டினேன். இந்த குப்பை பசலை திட்டங்களை டெம்பரியாக செஞ்ச காலப்பகுதிகளில் எங்களோட காலம் முடிச்சு. காலம் முடிஞ்சது ஒரு திருப்பி 3 வருஷம் எலெக்ஷன் நடக்கலை. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன் நடந்துச்சு. 2018ஆம் ஆண்டு திருப்பி நகர முதல்வர் வந்து பார்த்தோம். எல்லாத்தையும் தலைகளாக நிர்வாகம் இருந்தவங்க தலைகளாக மாற்றி வச்சுருந்தாங்க. அப்போ அதோட வடிகான் திம்ம கழிவாகட்டல் ஸ்லோட் ஹவுஸ் பிரச்சனைகளுக்கு அத்திவாரத்தை போட்டாச்சு. இப்படி தான் செய்கிறீங்களை திட்டமிட்டாச்சு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். திருப்பி அதை செய்கிறதுக்கு வந்த உடனேயோ 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஆட்சிக்கு வந்தோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி. உங்களுக்கு தெரியும் அசாதாரண சூழ்நிலை. 2018ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல், அதுக்கு முடிய கொரோனா, பாரிய சேலஞ்சுக்கு மத்தியில் அந்த இதை செய்ய வேண்டிய திட்டமிட்டுச்சு. நான் நகர சபைக்கு வந்த உடனேயும் முதல் திட்டமிட்டன் ஜீரோ சாலிட் வேஸ்ட், கிரீன் சிட்டி, கிளீன் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டி. இந்த திட்டத்தை ஒரு உள்ளூராட்சி மன்றத்துக்கு தேவை. நான் என்னென்னா உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்து முதுமையாயாச்சியானே முதுமையாயாச்சு அப்போ அனுபவம். இப்போ நான் வெளிநாடுகள் ஃபாரின் ட்ரிப்புகள் போகிறேன், ஒஃபிஷியல் ட்ரிப் எல்லாம் போகிறேன். நான் உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் நிறைய கூடுதலாக நாடுகளுக்கு போயிருக்கேன். 40 நாடுகளுக்கு மேலே போயிருக்கேன் நினைக்கிறேன். உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய அனுபவங்களை போனால் எல்லா நாடுகளுமே குப்பை தான் பார்க்குறேன். குப்பையை என்ன செய்கிறீங்க முதல்ல தான் பார்க்குறேன். அதுக்கு முதல்ல மற்ற அவங்களோட சிட்டியை மற்ற பார்க்க போகிறது. அப்போ அதுகளை கொண்டு நம்மள்ட்ட திணிக்கலாம். அதை வச்சு நம்மளுக்கு யோசித்து நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட வளங்களை வச்சு அதை ஜீரோ சாலிட் வேஸ்ட்ங்கிற கான்செப்டுகளை ஒரே இடத்துல ஸ்லோட் ஹவுஸ், நைட் சாயில் பிளான்ட், கொம்போஸ் பிளான்ட், கவசிமா, பிளாஸ்டிக் பொலித்தீன் ரீசைக்கிளிங் சென்டர் என்று எல்லாத்தையும் ஒரே இடத்துல அமைச்சிருக்கோம். ஒரே இடத்துல இவ்வளவு தொழிற்சாலை கூறலாம். பெரிய தொழிற்சாலை. நான் இருக்கிற காலப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு அதால் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துச்சு. 1 கோடிக்கு மேலே 1 கோடி 20 லட்சம் 1 கோடி 30 லட்சம் ஒரு வருஷம் வருமானம் வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல குப்பையை பிரச்சனைக்குரிய சாமான காசாக மாற்றிட்டோம். நான் நிறைய பேர்ட்ட சொல்ற குப்பை என்ற பேர் தான் காசு, அது தங்கம். தங்கத்தை விட பொறுமையான சாமான் தான் குப்பை. உதாரணமாக இந்த பிளாஸ்டிக் போத்தல் கூட இன்னும் நம்மளோட மக்களுக்கு இது பொறுமையான சாமான் தெரியாது. இந்த மூடி வேற சாமான், இது வேற ஐட்டம். இதை வேறு அவிக்கலாம், இதை வேறு அவிக்கலாம். இலங்கையில் மார்க்கெட் இருக்கு. ஆனால் இன்னும் சில உள்ளூராட்சி மன்றங்கள், இலங்கையில் இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்கள் அதை சரிவாக கையாளுறதில்ல. உதாரணமாக பழைய ஷர்ட்டுக்கு கூட மார்க்கெட் இருக்கு. அதை சிங்கப்பூருக்கு இந்த சைனாக்கு இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யலாம். பழைய டெலிண்டோசர், பழைய சப்பாத்து, பழைய ஸ்லிப்பர் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மார்க்கெட்டாக ஏற்றுமதி செய்யலாம். அதை ஒவ்வொரு மார்க்கெட்டுகள் இருக்கிற அதில் தொடர்ந்து செஞ்சு அதில் அந்த ஜீரோ சாலிட் வேஸ்ட்ங்கிற இதை செய்கிறதுக்கு நான் திட்டமிட்டு அடிப்படையில் ஒரு 70% செஞ்சுக்கிறேன். 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு தேசிய ரீதியில் திண்ம கழிவாகட்டத்தில் இலங்கையில் 345 சபையில் இலங்கையில் நாங்கள் 3ஆவது இடம் வந்துருக்கோம். ஏன்னா இலங்கையிலையோ அப்போ இலங்கையில் 3ஆவது இடம் சின்ன இல்லை, பெரிய. இலங்கையில் 21ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு தேசிய ரீதியில் திண்ம கழிவாகட்டத்தில் நாங்கள் ஜனாதிபதியில் மகுடம் எங்களுக்கு சூடப்பட்டிருக்கிற தெரிவு செய்யப்பட்டிருக்கோம். தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போன முறையும் வந்து போட்டிக்கு வந்து போகிறாங்க. ஜீரோ சாலிட் வேஸ்ட்ங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்தில் மீண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்தால் நானும் போட்டியிடுவேன். வந்து அந்த ஜீரோ சாலிட் வேஸ்ட்ங்கிறத செஞ்சு முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று கிரீன் சிட்டிங்கிறது, கிரீனுங்கிறது வேற ஒரு கான்செப்ட். நான் கிரீனுங்கிறது கனவு கண்டுடியக்குள்ள பசுமை மயமாக்கல் அப்படி நீங்க முயற்சி செய்தீங்களா? பசுமை மயமாக்கம், காத்தாங்குடி நகரத்தை ஒரு பசுமை நகரமாக்க வேண்டும்ங்கிறதா ஒரு திட்டம். அதை கனவு கண்டுவிட்டு நான் இந்த வாயால் சொல்லிட்டு இருக்கக்குள்ள திடீரென்று ஒரு கடிதம் கொண்டு வருது. கிரீன் சிட்டி சம்மந்தமாக UNDP நிறுவனம் கிழக்கு மாநிலத்தில் ஒரு சபையை செலக்ட் பண்ணுறதுக்கு போட்டி பறிச்சு கொண்டு. அப்போ நம்மளோட உள்ளத்தில் இருந்ததுக்காக ஒரு போட்டி வந்திருக்கிறோம். உடனே அந்த போட்டியில் தோண்டினோம். உடனே அந்த போட்டியில் நாங்கள் பங்கு பட்டி கிழக்கு மாநிலத்தில் அதில் ஆக ஃப்ரெஷ் அடித்து UNDP நிறுவனம் காத்தாங்குடியை பாரம் அடித்து
கிரீன் சிட்டி என்ற ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் செஞ்சு வந்திருக்காங்க. அந்த மாஸ்டர் பிளான்ங்கிறது ஒரு துறை சார்ந்த இலங்கையில் உள்ள பெரும் துறை சார்ந்த நிபுணர்களை வச்சு அந்த மாஸ்டர் பிளான் செய்யப்பட்டிருக்கு. கிரீன் சிட்டி மாஸ்டர் பிளான் அதை இது நாம் நடைமுறைப்படுத்தலாம். இது வர்க்க போராக்கணும் 2030 வரையும் செய்கிறதுக்கு அதை திட்டமிட்டிருக்கிறது. அது மாதிரி கிளீன் சிட்டி, கிளீன் என்கிறது சுத்தமாக வச்சுக்கணும் நேரத்தை, குப்பை இல்லாமல். அது உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கிற வாகனங்களை சரியாக பயன்படுத்தி வாங்கிதான் அதை கிளீனாக வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் உலகம் தானே, ஸ்மார்ட் உலகம். அப்போ முதல் உள்ளூராட்சி மன்றம் ஸ்மார்ட்டாக மாறணும், மக்கள் சேவையெல்லாம் ஸ்மார்ட்டுக்குள்ளே போகணும், அதோட மக்கள் ஸ்மார்ட்டாக மாறணும், வீடுகள் ஸ்மார்ட்டாக மாறணும், கடைகள் ஸ்மார்ட்டாக மாறணும், ஸ்மார்ட் நகரமாக மாறணும் என்கிறது ஒரு கனவு ஒன்று இருக்கிறது. அதெல்லாம் செய்யணும், அதை திட்டமிட்டிருக்கிறேன். நகரசபையில ஸ்மார்ட் சிட்டி எல்லா திட்டமும் இருக்கு. அடிப்படை பேசிக்கே உருவாக்கிட்டோம். நகரசபை நீங்கள் காத்தாங்குடி ஸ்மார்ட் சிட்டி என்று உங்களோட ஃபோனில் அடிச்சிங்கன்னா உங்களோட எல்லாம் வரும். நீங்கள் ஹோலை புக் பண்ணணுமெண்டா புக் பண்ணலாம், உங்களோட வரியை கட்டணுமெண்டா வரியை கட்டலாம், உங்களோட நீங்கள் ஒரு கிரவுண்டை புக் பண்ணலாம், முறைப்பாடுகளை அனுப்பலாம். அதில் நிறைய இதுகளை குப்பை டெக்டர் மிஷின்லேருந்து இந்த திட்டத்தில் நான் அதில் ஃபைனலாக அதில் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு வீட்டை உதாரணமாக சார் ராசிபுரம் மாவட்டத்துக்கு டெக்டர் மிஷின் வரப்போகுதுண்டா 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு எல்லா வீட்டுக்கும் அலர்ட் வரும். இன்றைக்கு இந்த டெக்டர் இது இப்போ இந்த ரோட்டால் வந்துகிட்டு இருக்கு வரப்போகுது, நீங்கள் எல்லாரும் குப்பையெல்லாம் எடுத்து வைங்க வெளியே வைங்க என்று ஃபோனுக்கு அலர்ட் வரும். அலர்ட் வர ஃபோனில் உள்ள ஆக்கத்தாச்சுமே நீங்கள் ஃபேமிலியாக வீட்டை போயிட்டீங்கன்னா நீங்கள் டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ரைட், இந்த எந்த வீட்டை நாங்கள் இல்லை, இந்த குப்பையை இங்கே வச்சு போட்டு போய் எடுத்து ஓடும். அப்போ அது முறைப்பாடாக போய் திரும்ப அது கம்ப்ளைண்ட் பாக்ஸுக்கு வந்துடும். திருப்பி அவர் எடுத்து போட்டு ஓகே நாங்கள் எடுத்துட்டு தட்டினா மட்டும்தான் அந்த முறைப்பாடு இல்லாமல் போகும். அப்படி ஒரு சிஸ்டமாக எல்லாம் அந்த திட்டமிட்டிருக்கிற எல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் அது செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்மார்ட் சிட்டிங்கிறது பெரிய பிளான். அது பெரிய பிளான். அது நானும் அதை கேரளா போய் பார்த்துருக்கேன், பேங்காக்கு போயிருக்கேன், மலேசியாவில் போய் இந்த ஸ்மார்ட் சிட்டி சம்மந்தமாக படிக்கிறதுக்கு போய் எல்லா இடத்தையுமே படித்து போட்டு காத்தாங்குடியில் செஞ்சிருக்கேன் சபையில். உங்களது இந்த திட்டங்கள் எதிர்காலத்திலையும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டோம். இவ்வளவு நேரமாக எங்களோடு இணைந்திருந்த மட்டக்களப்பு காத்தான்குடியின் முன்னாள் நகர முதல்வர் SHM அஸ்வர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மற்றொரு துறைக்கப்பாடு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் சகாயதவன் ஹேமதவன். வணக்கம் நேர்களே.